ஒரு ஊர்ல 50 வயதான முதியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த முதியவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மகள்கள். இளைய மகளோட ஊருக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது சில வருடங்கள் கழிச்சு அந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு செய்யறதுனால அங்க இருக்கிற உணவகத்தை எல்லாம் நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த ஊருக்கு போனதையும் ஒரு பெரிய உணவகத்தை பாக்குறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா உணவகமும் இருந்தது. எல்லா வகையான சாக்லேட், எல்லா வகையான மிட்டாய், எல்லா வகையான இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே இருந்தது. இங்க யார் இந்த உணவகத்துக்கு வந்தாலும் அந்த உணவையெல்லாம் சாப்பிடாம போவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரபலமான உணவகம். அந்த உணவகத்துல ஜன்னல் ஓரத்துல 2 பேரும் நின்னு பாக்குறாங்க. அதாவது இளைய மகளும் அந்த முதியவரும் எந்த பொருளை நம்ம முதல்ல ருசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு வசதியற்ற பெண் அந்த உணவகத்துக்குள்ள இந்த உணவையெல்லாம் ஒரு ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருந்தா. அதை பார்த்துட்டு அந்த முதியவரும் அந்த மகளும் போதுமான பணம் இல்லாததுனாலதான் அவளால இந்த உணவை வாங்கி ருசிக்க முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஆர்டர் செய்த பொருளை அவங்களுக்கு ஒரு விருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அவர்கள் இருவரும் மேஜைக்கு போய் அந்த கோப்பையில் இருக்கிற தேநீரை குடிச்சிட்டு கடைசியில அந்த பெண்ணிடம் இந்த உணவு தட்டுல வைக்கிறாங்க கண்ணு முன்னாடி. அந்த பெண் இந்த தட்டை பார்த்ததையும் இது தனக்கானது அப்படின்னு சொல்லி அறிஞ்சதை என்ன பண்றா அப்படின்னா, அவள் கண்களில் கண்ணீர் பிரகாசிக்குது. முகத்தில் ஒரு நடுக்கமும் புன்னகையோட அவன் நன்றி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சொல்றாரு, ஒருவரின் சிறிய ஆசையை நிறைவேற்றுவதில் நான் முக்கிய பங்கு வகித்ததற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எங்கள் விருந்தை பொறுத்தவரை அன்று அது முன்பை விட இன்னும் சுவையாக இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு கண்டிப்பா இரட்டிப்பான பலன் கிடைக்கும்.